சில பேர் வந்து நான் வந்து இவங்க சார் நான் நல்லா இருக்கேன், எனக்கு ஹோம் மேடு ஃபுட்டு விடுங்க, தீபாவளி டைமில் ஃபுட்டு விடுங்கன்னு சொல்லி சில பேர் கேட்பாங்க. பொங்கல் டைமில் கொடுப்பாங்க, அதுமாரி கேட்பாங்க. அதுமாரி இல்லை இந்து முஸ்லீம் கிறிஸ்டின் ஃபங்க்ஷனில் ஏன்னா ஒன்று எனக்கு விடுவாங்கன்னு சொல்லுவாங்க. அந்த டைமில் ஃபுட் அலோவ் பண்ணும்போது சில நேரத்தில் வந்து இந்த ஹாட் பாக்ஸ் மாதிரி கொஞ்சம் சில நேரத்தில் வரும். அந்த மூடியை அவுத்துட்டு அது உள்ள அந்த செல்ஃபோன் வைக்கிறது, இல்லை கஞ்சா வைக்கிறது, அது மாதிரிலாம் இருக்கும். நம்ம வந்து ஒரு சில இதை வந்து ரொம்ப ப்ராப்பராக செக் பண்ணி ஆகணும். நம்ம என்னதான் வந்து இன்மேட்ஸுக்கு உள்ளே வரும்போது நம்ம வந்து இவன் நல்ல பையன் நம்ம ஸ்லாக விடணும் அப்படின்னு நம்ம பண்ண முடியாது. ஏன்னா ஒரு சில சிறைவாசிகள் இருக்கும்போது இன்னொருத்தவங்ககிட்ட நான் உனக்கு இந்த ஃபுட்டு தரேன், உன்னால் எனக்கு எடுத்துன்னு வர முடியாது, உனக்கு வாங்கி கொடுக்க அந்த அளவுக்கு யாருமே கிடையாது, நான் தரேன்னு சொல்லிட்டு அவனையும் ஏமாற்றி அதுமாரி எடுத்து வரலாம். நான் சில பேர் செக் பண்ணும்போது சார் நான் கொண்டு வரல, இவன் தான் சார் வாங்கி கொடுத்தான், அதுமாரி கொடுப்பான்னு எனக்கு தெரியாதுன்னுவாங்க. அது ஒரு சில இதெல்லாம் நம்ம வந்து பார்க்க வேண்டியதாக இருக்குது. சிறை இருக்கிற துறைன்னு பார்த்தோன்னா சிறைத்துறை வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டான துறை அது. ஏன்னா ரொம்ப கஷ்டமான துறை. ஏன்னா இவ்வளோ பேர் ஹேண்டில் பண்ணது ஆக்சுவலாக என்ன போலீஸை அரெஸ்ட் பண்ணும்போது 24 ஹவர்ஸ்க்கு மேலே அவங்க இருக்கக்கூடாது ஸ்டேஷனில், நேராக ஜெயில் தான் கொண்டு வந்தாகணும். இதுதான் சட்டம். இங்கே 24 ஹவர்ஸ் மேலே இங்கே லைஃப் சென்டென்ஸு இங்கே தான் அவன் பண்ணுறான். செகண்ட் என்ன ஒரு ஸ்கூல்னு பார்க்கும்போது ஒரு ஸ்கூலில் பசங்களை வச்சு மெயின்டைன் பண்ணுறதே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஆனால் இவங்க பல மனநிலையில் வராங்க, இவங்களை வச்சு மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப டிஃபிகல்ட்டு தான்.